ஏங்க மாங்காய் வாங்கிட்டு வாங்க. ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் சாம்பார் வைக்க மாங்காய் வாங்கிட்டு வானே. மூஞ்சி ஆலையும் பாரு. இங்க இருக்கிறதெல்லாம் பத்தில அடங்குது. இதுல இன்னொன்னு கேக்குது. இன்னொன்னு ஏங்க குடியதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? இந்த வீட்டுல துவைக்கிறதுல இருந்து மடிக்கிறதுல இருந்து வீட்டை சுத்தம் பண்றதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செய்யறது நானு. ஒரு சொம்பு தண்ணி கூட உங்களால மொண்டு குடிக்க முடியாதா? சரி 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 நானே போறேன். ஆமா இந்த வீட்டுக்கு நீ வேலை செய்ய தானே வந்த? சரி 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 எங்க வீட்டு ஞாபகத்துல சொல்லிட்டேன். இருங்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். எந்த நாயோட போய் ஊரை சுத்திட்டு வர? அந்த நாயையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் பாரு. அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. டீ வைக்கிறேன், வாங்கண்ணே குடிச்சிட்டு போலாம். வேணாம்மா, நீங்க கொடுத்த மரியாதையே போதும், நான் இப்படியே போறேன். நீ என்னடி அமெரிக்காலயே போய் செட்டில் ஆயிட்ட? நான் இந்த பட்டிக்காட்டிலேயே குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்றது? ஏம்ல யாரு? என் ஃப்ரெண்டுங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே அவ தான் அழகா இருப்பா. போன் நம்பரை வாங்கி கரெக்ட் பண்ற வேண்டியதான். அழகா இருப்பாலாம். ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லு. ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லுப்ல. ஏன் அவர் ஆன்சர் போட்டுட்டு இருக்கானாடி? ஏங்க வர வர நீங்க என் மேல பாசமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. என் கிட்ட உட்காந்து ஒரு 4 வார்த்தை ரொமான்டிக்கா பேசுறீங்களா? ரொமான்டிக்கா வாங்கிட்ட. இந்த நைட்டி போட்டு எத்தனை நாள் ஆகுது? தெரியலீங்க. 3 நாள் ஆச்சு. இன்னும் கலெக்டெல்லாம் மாத்தல. அப்புறம் எங்களுக்கு ரொமான்ஸ் வரும்? பொண்டாட்டி சண்டை வந்தா பொண்டாட்டிங்க அடிக்கடி சொல்ற ஒரு 5 டைலாக் இருக்கு தெரியுங்களா? அது 5வது டைலாக். நானா இருக்கவும் உன் கூட குடும்பம் நடத்துறேன். இதே வேற ஒருத்தினா நீ பண்ற டார்ச்சருக்கு என்னைக்கோ ஓடி போயிருப்பா. 4வது டைலாக். நான் இருக்கும்போது என்னோட அருமை உனக்கு தெரியாது. நான் இல்லாத போது தான் என்னோட அருமை உனக்கு தெரியும். அப்ப நீ நாய்ப்படாத பாடுபடுவ. 3வது டைலாக். என்னோட நகைய ஒரே வாரத்துல திருப்பி தர அப்படின்னு என்கிட்ட வாங்கி கொண்டு போய் வச்ச. ஆனா வச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் என் வீடு வந்து சேரல. எப்படி வாங்கிட்டு வரேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள என் நகை என் கைக்கு வந்து ஆகணும். இல்லன்னா பேயாட்டம் ஆடி போயிடும். 2வது டைலாக். இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டா. மொதல் டைலாக் தான் காமெடியான டைலாக். ஆனா அவங்களுக்கு அது சீரியஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது காமெடி தான். கேளுங்க. எனக்கு எத்தனை மாப்பிள்ள வந்தாங்க தெரியுமா? எங்கெங்கயோ எந்தெந்த ஊர்ல இருந்தோ என்னை பார்க்க வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உன்னைய போய் நான் வேணும்னு சொன்ன பாரு. என் தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்து. இருந்தா ஐயோ வந்துட்டாரா? இவர் வந்தாலே டீயை போடு காப்பியை போடுன்னு உயிரை வாங்குவாரு. ஐடியா. தலைவலின்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். அப்பா அம்மா. ஏம்ல என்னாச்சு? காலையில இருந்து தலைவலிங்க, முடியல. அப்பா அம்மா. இன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வெளியில ஆயிட்டு போய் பிரியாணி வாங்கி தரலான்னு பார்த்தேன். உனக்கு வர தலைவலிக்குதுங்கிற. இல்லைங்க தலையெல்லாம் வலிக்கல. இப்பதான் தலைவலிக்குதுன்னு சொன்னேன். இல்ல சும்மா சொன்னேங்க. வாங்க போலாம். சரி நானும் சும்மா தான் சொன்னேன். போய் டீ போடு. ஏம்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் போய் எடுத்து வரட்டுமா? யோ இந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஆடு கோழின்னு எதுவும் திங்காத இருக்க முடியாது உன்னால. திங்காம இருக்க முடியல, பழகிடுச்சு. ஏன் பழகிடுச்சுன்னா அந்த காட்டுல மேயுதே சிங்கம் புலின்னு அதை பிடிச்சி திங்கிறது. அது என்ன தின்னுடுமே. அந்த பயம் இருக்குல்ல உனக்கு. ஏமாந்தது அந்த ஆடு கோழி தான். அதை திங்காத இருக்க முடியல உனால. என்ன கறி தானே எடுக்கலாம்னு கேட்டேன். இந்த வாரு வர்றா பதிலுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணுமே. ஏம்பல நீ ஐரூட்டு பொண்ணு தானே? ஆமா. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏன் முள்ளங்கியும் முருங்காயும் சாப்பிட்டு இருக்கிற? அரளிக்காய் அரைச்சி சாப்பிட வேண்டியதானே? பிருந்தா சாப்பாடு சூப்பர். ரொம்ப சந்தோஷங்க. பொண்டாட்டின்னு என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். மூடிட்டு தட்டை எடுத்துட்டு போய் கழுவி வை. ஏங்க உங்க வீட்டுல ஒரு வாரமா பிரச்சனையாமா? அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் ஓடி போன பொண்டாட்டியை கண்டுபிடிச்சே இல்லையா? இல்லைங்க. போய் கண்டுபிடி. வந்துட்டான் அடுத்தவங்க பிரச்சனைக்கு. அவன் பிரச்சனையை பார்க்க மாட்டானுங்க. அடுத்தவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு வந்துருவானுங்க. யாருக்கிட்ட கேட்கலாம்? இவரை பார்த்தா தான் நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. இவர்கிட்டே கேட்கலாம். ஏங்க இந்த ஜிபேல பணம் போடுறது எப்படிங்க? ஜிபே ஓபன் பண்ணுங்க. அதில் சென்ட் மணின்னு இருக்கும் பாருங்க. அதில் நான் சொல்ற நம்பரை போடுங்க. 90 80 60 60 80 90.
முனியன் வருதுங்க. பேர் வருங்க, அதில் 5000 போடுங்க. 5000மா? 5000 தான். பின் நம்பர் கேக்குதுங்க. பின் நம்பர் போடுங்க. பணம் போயிடுச்சு. வந்துருச்சு. இப்படி தான் பணம் போடணும், தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. ஆமா, இந்த முனியன்ங்கிறது யாருங்க? அது நான் தாங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு 10000 ரூபா இருந்தா யார்கிட்ட கொடுப்பீங்க? வாங்கிட்டு தான் கொடுப்பேன். 20000 ரூபா இருந்தா? வாங்கிட்டு தான் கொடுப்பேன். 50000 ரூபா இருந்தா? அதுவும் வாங்கிட்டு தான் கொடுப்பேன். அப்ப 5550 ரூபா இருந்தா? என் பர்சுல இருந்து காசு எடுத்தியா? ஆமாங்க. என் காசை கொடு. இதெல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் என்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது இருந்தா 10000 20000 50000 இருந்தா 5550 ரூபா இருந்தா தரமாட்டேன். என் காசு எடு. ஏங்க, என் மூஞ்ச பாருங்களேன். பாத்துட்டேன். நல்லா இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? என் மூஞ்ச பிரைட் ஆகிறதுக்கு 1 பவுன்ல செயின் வாங்கி கொடுங்களேன். 1 பவுன்ல இல்ல, 5 பவுன்ல வாங்கி. 5 பவுன்லயா? பாத்தியா, டல்லா இருந்த உன் மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சு. 5 பவுன் செயின்? அதான் டல்லா இருந்த மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு பவுன்? போ. ஏங்க, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, அப்படியே அக்கௌண்ட்ல போட்டுரு. என்னை நம்பி இந்த 1 லட்ச ரூபா தரீங்க, இதை நான் தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 5 லட்ச ரூபா கூட கடன் வாங்கி தரேன், திருப்பி வந்துடாது, அப்படியே போயிடு. யோ, என் ஃப்ரெண்ட் என்னைய பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு அவ வாழ்ந்துட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும், நீ தானே சொல்லியிருக்க. ஆமா. இப்போ நீ டீ குடிச்சிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீ என்ன சொல்லுவ? வாங்க டீ சாப்பிடலாம்னு சொல்லுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அப்போ என்ன சொல்லுவ? வாங்க சாப்பிடலாம். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நான் படுத்திருந்தேன். ஏங்க, இந்த ட்ரெஸ்ஸில் நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்காப்ல. ஏங்க, எப்படி இருக்கேன்? அழகா இருக்காப்ல. ஏங்க, அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க. தலையெழுத்து. இந்த ட்ரெஸ்ஸில் அழகா இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், 1 வாரம் ஆச்சு, இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டல. ஏங்க, ஒரு 5000 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க. 5000 இல்லை, 10000 ரூபா தரேன். நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்னு பார்த்துட்டு உடனே வா. ஏங்க, நம்ம தோட்டத்துல எத்தனை செடி இருக்கு, என்னென்ன செடி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். என்னென்ன செடி இருக்கு? வெண்டைக்காய் செடி ஒரு 10, மிளகாய் செடி ஒரு 10, கத்திரிக்காய் செடி ஒரு 10, அப்புறம் சுண்டைக்காய் செடி 2. இதுல பணம் காய்க்கிற செடி ஏதாவது இருந்தது? பணம் காய்க்கிற